உங்களுக்கு ரொம்ப நாளா கழுத்தை சுத்தி வலி இருக்கு, கழுத்து வலியோட சேர்த்து தலைவலியும் தலை சுத்தும் இருக்கு, கழுத்துல இருந்து கை வரைக்கும் வலி பரவலா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் கழுத்து பகுதியில இருக்கிற தசையில ஏற்படுற ஸ்டிஃப்னஸ்னால கூட இருக்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெயசுதா, ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல கழுத்துல வலி வரதுக்கு உண்டான காரணமும், அந்த வலினால தலைவலியும் வருமா, தலை சுத்தும் வருமா, இந்த வலி கழுத்துல இருந்து கை வரைக்கும் பரவலா இருக்குமா, இதுக்கு காரணம் என்ன, அதை பத்தி நான் சொல்ல போறேன். முக்கியமா கழுத்தை சுத்தி ஒரு 4 முக்கியமான மசில்ஸ் இருக்கு. ஸ்டெர்னோக்ளியோமாஸ்டைட், ஸ்கலனி மசில்ஸ், ஸ்ப்ளீனியஸ், லீவட்டர் ஸ்கேப்புலா. இந்த மாதிரி 4 மசில் இருக்கு. இந்த 4 மசிலும் நீங்க செய்யற வேலை நிமித்தமா, அதாவது குனிஞ்சுக்கிட்டே சிஸ்டத்துல ஒர்க் பண்றது, குனிஞ்சுக்கிட்டே மொபைல் பாக்குறது, குனிஞ்சுட்டே செய்யற எந்த வேலையா இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் நீங்க செய்றீங்கன்னா இந்த மசில்ஸ் ரொம்ப நல்லா டைட்டா இருக்கும். அதாவது மசில் நார்மல் லென்த்தை விட கொஞ்சம் சுருங்கும். இப்படி சுருங்கிறதுனால உங்களுக்கு முக்கியமா கழுத்து பகுதியில வலி அதிகமா இருக்கும். கழுத்துக்கு பின்பக்கம் வலி இருக்கும். பரவலா தோள்பட்டை வரைக்கும் கை வரைக்கும் கூட பரவலா வலி இருக்கும். கரண்ட் ஷாக் அடிச்சது போல கை ஃபுல்லா வலி இருக்கும். விரல்கள்ல மதமதப்பு இருக்கும். தலைவலி இருக்கும். தலை சுத்து இதெல்லாம் இருக்கும். இதுக்கு இந்த மசில்ஸை ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் கரெக்டா பண்ணோம்னா உங்களுக்கு இந்த தலைவலி, தலை சுத்தல், கழுத்து வலி, கழுத்துல இருந்து கை வரைக்கும் பரவலா வர்ற வலி, இது எல்லாமே சீக்கிரமே சரியாகும். இதுக்குண்டான ஈஸியா செய்யற ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர்ஸ் நான் இப்ப சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸ்லாம் எல்லாருமே செய்யலாம். எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க, செர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ் இருக்கிறவங்க, கழுத்து தசை இறுக்கம் இருக்கிறவங்க, டிஸ்க்ல ஹெர்னியேஷன் இருக்கு, செர்விக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், C5 C6ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன், எக்ஸ்ட்ரூஷன், இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஸ்பைனல் சர்ஜரி கழுத்துல பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட எல்லாருமே இந்த ஸ்ட்ரெச்சிங் சேஃபா செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெர்னோக்ளியோமாஸ்டைட் மசிலோட டைட்னஸை குறைக்கணும். இந்த மசில் ரொம்ப ஷார்ப்னிங் ஆகுது, ரொம்ப ஸ்பாஸ்ம் ஆகுது, ஸ்டிஃப்னஸ் ஆகுது அப்படின்னா பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு தலைவலியும் இருக்கும், தலை சுத்தும் இருக்கும். இந்த மசில் எங்க இருக்குன்னா, கழுத்தை நல்லா திருப்பினீங்கன்னா இந்த சைட்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மசில் தான் ஸ்டெர்னோக்ளியோமாஸ்டைட் மசில் சொல்லுவோம். இது நம்ம ஸ்கல்லோட பேஸ்ல ஆரம்பிச்சு காலர் போன் வரைக்கும் முடியுது. இந்த ஸ்டிஃப்னஸை நல்லா குறைக்கிறதுனால கழுத்தோட ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும், தலைவலியும் தலை சுத்தும் நல்லா குறையும். இந்த மசில் கழுத்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்குண்டான ஸ்ட்ரெச்சிங் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெர்னோக்ளியோமாஸ்டைட் ஸ்ட்ரெச்சிங் நீங்க உட்கார்ந்த பொசிஷன்லயும் பண்ணலாம், நின்றுட்டு இருந்த பொசிஷன்லயும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மசிலோட ஸ்டிஃப்னஸ்னால கழுத்து ஒரு பக்கமா இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்கும். முக்கியமா வலி இருக்கிற பக்கம் திரும்புறது மூவ்மெண்ட் குறைவா இருக்கும். ரைட் சைடு நல்லா திரும்ப முடியும் கழுத்து, லெஃப்ட் சைடு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பக்கம் மூவ்மெண்ட் லிமிட்டடா இருக்கும். இப்போ இந்த சைட்ல தான் கழுத்து இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க ஆப்போசிட் சைடு திரும்பினீங்கன்னா அந்த மசிலை நீங்க நல்லா டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் ஸ்டெர்னோக்ளியோமாஸ்டைட் மசில். இப்போ ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும்னா, ஆப்போசிட் கையை தலைக்கு பின்னாடி நல்லா அந்த மசிலை டச் பண்ணி ஃபீல் பண்ணுங்க. வலி இருக்கிற பக்கம் கையை பேக்வேர்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு தலையை நல்லா ஆப்போசிட் சைடு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இப்போ வலி இந்த பக்கம்னா ஆப்போசிட் சைடு நீங்க இந்த மசிலை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். இது ரொம்ப வேண்டாம், ஒரு 6 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. திரும்பவும் நல்லா அந்த மசிலை கேட்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஒரு 6 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 10 ரிப்பீட்டேஷன் 2 டைம்ஸ் a day செய்யறப்போ உங்களுக்கு அந்த மசிலோட டைட்னஸ் ஸ்பாசம் நல்லாவே குறைஞ்சிரும். குறையிறதுனால அந்த மசில் டைட்னஸ்னால ஏற்பட்டிருக்கிற தலை சுத்து, தலைவலி, அந்த கழுத்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிற வலி எல்லாமே சீக்கிரமே குறையும். ரெண்டாவது ஸ்ப்ளீனியஸ் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். இது 2 மசிலான ஆனது. ஸ்ப்ளீனியஸ் கேபிட்டிஸ், ஸ்ப்ளீனியஸ் செர்விசிஸ், இது 2 மசில் கழுத்துக்கு பின்பகுதியில இருந்து வருது. இந்த மசிலும் டைட்னஸ் ஆச்சுன்னா கழுத்து ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மசிலோட ஆக்ஷன் லேட்டரல் ஃபிளெக்ஷன் ஆஃப் நெக்னு சொல்லுவோம். கழுத்தை சைடா இந்த மூவ்மெண்ட்டுக்கு செய்யறதுக்கு உதவுறது தான் இந்த மசில். ஸோ இந்த மசில் ஸ்டிஃப்னஸோ ஸ்பாசமோ ஆச்சுன்னா கழுத்து லைட்டா ரொட்டேட் ஆயிட்டு கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி டைட்னஸ் இருக்கும். இதனாலயும் கழுத்து வலியும் இருக்கும், தலை சுத்து தலைவலியும் ஒரு பக்கமா இருக்கும். அதுக்குண்டான ஸ்ட்ரெச்சிங் இப்ப நான் சொல்றேன். சேர்ல உட்காந்துட்டு தான் நீங்க பண்ண முடியும். ஒரு சேர்ல கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. 2 கையும் முட்டியில உங்களோட எல்போ சப்போர்ட் பண்ணிட்டு தலைக்கு பின்னாடி உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை நல்லா அந்த பேஸ் ஆஃப் த ஸ்கல்ல சப்போர்ட் பண்ணிட்டு தலையை நல்லா கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணுங்க. இது ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க.
திரும்பவும் மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் a day செய்யறப்போ அந்த ஸ்ப்ளீனியஸ் மசிலோட டைட்னஸ் வந்து நல்லா குறையும். உங்களுக்கு நெக்கோட மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். மூணாவது வந்து ஸ்கானிங் மசில். இந்த மசிலை வந்து ஸ்டிஃப்னஸ் இல்லாம பாத்துக்கணும். இந்த மசில் ஸ்டிஃப்னஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபார்வர்ட் நெக் பாஸ்டர், குனிஞ்சுக்கிட்டே மொபைல் பாக்குறது, சிஸ்டம்ல ஒர்க் பண்றது, இந்த மாதிரி ஃபார்வர்ட் நெக் பாஸ்டர்னால ரொம்ப நேரம் ஒர்க் பண்றதுக்கு வந்து இந்த மசில் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகுது. இந்த மசில் வந்து கழுத்துக்கு முன்பகுதியில இருக்கு. இந்த மசில் ஸ்டிஃப்னஸ்னாலயோ டைட்னஸ்னாலயோ ஆகிறதுனால வலி வந்து ஷோல்டர் லெவலுக்கு வந்து கை வரைக்கும் ஃபுல்லா பரவலா வலி இருக்கும். இந்த வலி வந்து கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி டிங்லிங் சென்சேஷன், கை விரல்கள்ல வந்து மதமதப்பு கூட இருக்கும். ஏன்னா இந்த மசில் வர்ற இடத்துலதான் வந்து நம்ம கைக்கு வர நரம்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நரம்பு வந்து இந்த இடத்துல இருந்து ஷோல்டருக்கு வந்து கைக்கு வந்து விரல்கள் வரைக்கும் வருது. ஸோ இந்த நரம்பு வந்து அந்த மசில் டைட்னஸ்னால கம்ப்ரஸ் ஆகுறதுனால வர வலி. இதை குறைக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சிங் வந்து இப்போ சொல்றேன். ஒரு சேர்ல வந்து கம்ஃபர்டபுளா நீங்க உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வலி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் கையை வந்து நம்ம காலர் போன்ல வைங்க. வச்சுட்டு கழுத்தை வந்து நல்லா ஆப்போசிட் சைடு சாயுங்க. இப்போ வலி வந்து இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட் சைடா வந்து கழுத்தை நல்லா சாயுங்க. ஓரளவு உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ணிட்டு தலையை வந்து நல்லா பின்னாடி சாயுங்க. சாய்க்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற மசில்ஸ், ஸ்கால்னிங் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. திரும்பவும் அதே போல சைடா சாயுங்க. அதுக்கப்புறம் தலையை வந்து பின்னாடி தள்ளுங்க. இதே வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்யறப்போ அந்த மசிலோட டைட்னஸ் குறையும். முக்கியமா அந்த டைட்னஸ் குறையறதுனால கழுத்துல இருந்து கை வரைக்கும் போற நரம்போட அழுத்தம் வந்து ஃப்ரீ ஆகும். உங்களுக்கு ஷோல்டர் லெவல்ல இருந்து கை வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சது மாதிரி இருக்கிற வலி, விரல்கள்ல இருக்க மதமதப்பு எல்லாமே வந்து குறையும். நாலாவது மசில் வந்து லீவேட்டர் ஸ்கேப்புலா மசில். இது வந்து மேல இருக்க செர்விக்கல் வெர்டிபிரால ஆரம்பிச்சு அந்த ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவோம், அந்த ஸ்கேப்லர்ல வந்து மிடில் பாடல் வரைக்கும் இந்த மசில் வரும். இந்த மசில்ல வந்து டைட்னஸ் ஆகுறதுனால பின்பக்கம் தலைவலி இருக்கும். அதே போல இந்த மசில் டைட்னஸ் ஆகுறதுனால கழுத்து வந்து ஒரு பக்கம் சைடா திரும்பின மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும். இது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மசிலோட முக்கியமான ஆக்ஷன் வந்து ஷோல்டர் எலிவேஷன் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மசில் டைட்னஸ் ஆகுறதுனால ஒரு பக்கம் இழுத்த மாதிரி கழுத்தை பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த லீவேட்டர் ஸ்கேப்புலா மசிலோட ஸ்ட்ரெச்சிங் சொல்றேன். இப்போ வலி வந்து உங்களுக்கு இந்த சைடு தான் இருக்கு அப்படின்னா அந்த சைட்ல இருக்கிற கையை வந்து நல்லா இந்த ஸ்கேப்லாங்கிற போனை வந்து நல்லா ஸ்டெபிலைஸா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு தலையை வந்து ஆப்போசிட் சைடு வந்து நல்லா ஸ்லைட்டா சாயுங்க. சாய்ச்சிட்டு ஆப்போசிட் கைனால தலைக்கு பின்னாடி வச்சு நல்லா மெதுவா கீழே நீங்க பாக்குற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இது வந்து ஒரு 6 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தலையை வந்து கீழே மைல்டா டவுன்வர்ட் ப்ரெஷர் கொடுத்து ஒரு 6 செகண்ட்ஸ் கீழே பாக்குற மாதிரி ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு 6 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்றப்போ லீவேட்டர் ஸ்கேப்புலா மசில் வந்து அதோட டைட்னஸ்ல இருந்து நல்லா ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆகுறதுனால பின்பக்கம் கழுத்து வலியும் தலைவலியும் குறையும். சீக்கிரமே வந்து உங்களுக்கு நெக்கோட மூவ்மெண்ட் வந்து நார்மல் ஆகும். இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கழுத்துல வந்து மசில் ரிலேட்டட்னால வர்ற வழியா இருந்தால் நிச்சயமா வந்து சீக்கிரம் குறைஞ்சிடும். உங்களுக்கு C5 C6 லெவல்லையோ C6 C7 லெவல்லையோ வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸோ ப்ரொட்ரூஷனோ எக்ஸ்ட்ரூஷனோ இருந்து இதனால வந்து கை வரைக்கும் வலி பரவலா இருக்கு. இந்த வலினால உங்களுக்கு நைட்டு தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கு. இதுக்கு நீங்க என்ன மெடிசன்ஸ் எடுத்தும் வலி குறையல. ஆப்ரேஷன் தான் ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க ஆப்ரேஷன் வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க எங்களோட பிசியோதெரபி சென்டர்ல நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். இது மூலியமா வந்து டிஸ்கை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிடலாம், நரம்பு அழுத்தத்தை ஃப்ரீ பண்ணிடலாம். அதனால வந்து உங்களுக்கு கழுத்துல இருந்து கை வரைக்கும் பரவலா வர வலி வந்து குறையும். விரல்கள்ல வர மதமதப்பும் வந்து குறையும். திரும்ப வலி வராம இருக்கிறதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து நாங்க சொல்லித்தரோம். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்பி வைங்க. கழுத்துல C5 C6 லெவல்ல டிஸ்க் பல்ஜோ ப்ரொலாப்ஸோ இருந்ததுன்னா உங்களுக்கு நாங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா இதுக்கு நல்ல ரெக்கவரி கொடுத்து திரும்ப வலி வராத அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ.